வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான கம்பெனிஸை வந்து தொடர்ந்து வந்து பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் சஸ்டைனபிலிட்டியிலிருந்து அவங்களுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இன்றைக்கி சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான விஷயங்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய தனிநபர்கள் தாண்டி இண்டஸ்ட்ரீஸும் வந்து அதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றின அவேர்னஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கார்பன் எமிஷன் ஆகட்டும், இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றின ஒரு அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனியிலிருந்து ஒரு கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆகட்டும், அல்லது வந்து இந்த உங்களோட கம்பெனி எந்த விதத்தில் உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை எப்படி கட் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி என்ன பண்ணுறாங்க, ஸோ பியாண்ட் சஸ்டைனபிலிட்டியிலிருந்து உங்களோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். வணக்கம். ஹாய். பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி சொல்ல முடியுமா? என் பேர் ஹரி. பார்ன் அண்ட் பாட் அப் எல்லாம் கோயம்புத்தூர் தான். ஓகே. அண்ட் ஸ்கூலிங் எவ்ரிதிங் வாஸ் இன் கோயம்புத்தூர். என்னோட பேச்சுலர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தேன். ஓகே. பொள்ளாச்சியில் தான் படித்தேன். இட் வாஸ் டூரிங் என்னோட ப்ராபப்ளி செகண்ட் இயர்ஸ் ஆஃப் மை பேச்சுலர்ஸ். ஐ கேம் அக்ராஸ் அ டாக்குமெண்ட்ரி கால் பிஃபோர் த ஃப்ளட் which was about climate change. Climate change வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன பேசியிருந்தாங்கன்னா எதனால் நடக்குது. பட் மோர் இப்போ நம்ம climate change அப்படிங்கும்போது இட் வில் யூஸ்வலி பி ஒரு 5 years 10 years 15 years முன்னாடியான ஒரு டேட்டா அது ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் இது வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க they went on a live tour. கரண்ட்டாக உலகத்தில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு போயிட்டு they showed how climate change is actually impacting அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட ஒன் ஆஃப் த வெரி ப்ரீமியர் பர்சன் வாஸ் லியோனார்டோ டெல்காப்ரியோ. ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ நரேட்ஸ் தி என்டையர் திங் அண்ட் ஹீ கோஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹி வாஸ் ஆல்சோ அ UN ambassador during that period. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி லைக் ரியலி மூவ்ட் மீ அ லாட். எனக்கு வந்து ஜென்ரலாகவே எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் நம்ம நாலேஜை வந்து சொசைட்டிக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதை எனக்கு எதனாலன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் ப்ராப்ளி பிகாஸ் த மூவிஸ் ஐ வாட்ச் அண்ட் திங்ஸ் ஐ டிட் அண்ட் ஆல் தட். எனக்கு இந்த கத்தி படத்தில் வந்து ஹவு ஒரு வாட்டரை பற்றி படிச்சுட்டு ஒரு த நாலேஜ் தட் ஒன் இண்டிவிஜுவல் ஹேஸ் தட் கேரக்டர் வில் கம் பேக் டு ஹிஸ் வில்லேஜ் அண்ட் ட்ரை டு சேவ் த வில்லேஜ். பட் அவனுக்கு அந்த நாலேஜ் தான் ரொம்ப அவங்கள ஹெல்ப் பண்ணும். ஒரு பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. தட்ஸ் அ மூவி. இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி வேர் ஒரு சின்ன பையன் வந்து ஹி கெட்ஸ் நாலேஜ் அபவுட் ஹவு டைனமோஸ் ஒர்க் அண்ட் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஹி வில் யூஸ் தட் டு பிரிங் வாட்டர் டு ஹிஸ் என்டையர் வில்லேஜ் அண்ட் தே வில் டூ ஃபார்மிங். ஸோ அதெல்லாம் ப்ராபப்ளி எனக்கு தெரியல, அந்த மாதிரி பார்த்தனால ஐ வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட் அண்ட் ஐ வாண்டட் டு பி சம்திங் லைக் the boy who harnessed the wind and அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் in my real life. இப்போனே எனக்கு சின்ன வயசுலேருந்து I had a bit of thing. ஸோ அப்படி இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது I was very curious about it. and டாக்குமெண்ட்ரியிலே they spoke a lot about climate change பற்றி நிறைய பேசுகிறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பட் very less action is being taken. So then I wanted to see how I can solve for that problem. So then went on to pursue my master's studying about climate change in the Netherlands. And on the 2 years that I spent in the Netherlands probably changed me a lot. To be in a first world or a developed country and to see how they see things, how their entire country is and all of that. And especially Netherlands is a very very sustainable country, the way how they do things and all of that. And என்னோட கிளாஸ் ரூம்லேயுமே ஐ ஹேட் லைக் க்ளோஸ் டு 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் 19 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். தேர் வேர் பீப்புள் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் பெரு, பீப்புள் ஃப்ரம் US அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ நான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இது மாதிரி பெருவிலேருந்து வர ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆஃப்ரிக்காலேருந்து வர ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதே ஒரு ப்ரிவிலேஜ் கண்ட்ரி லைக் USஓ நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வரவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அது ரியலி ஓப்பன்ட் அப் my world. And also to see how prepared Europe is நீ அடுத்த 10-15 இயர்ஸ்க்கு வர இம்பேக்ட்டுக்கு இப்போவே அவங்க சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணி தேவ் அடாப்டட் டு கிளைமேட் சேஞ்ச். தேர் லைக் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாவில் ஃப்ளட் வரும், அதனால நாங்கள் வந்து 2 ஃப்ளோர் வீடே இருக்காது, வீடு கட்டுறதே வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே தான் கட்டியிருப்பாங்க. பிகாஸ் they'll be like எப்படியும் sea level ரைஸ் ஆயிரும், இங்கே ஃப்ளட் வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அண்ட் வே தேவ் பிளான்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் வாஸ் really exceptional. And I felt
I could be more impactful back home. Okay. ஸோ ஐ ஆல்சோ ஒர்க் தேர் ஃபார் ஒரு 6 months ஆன் ஒரு EU ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்டில். பட் எனக்கு சின்ன அந்த திருப்பியும் ஒரு மூவிஸ் மாதிரி தான் அந்த ஸ்வதேஷ் மூவி, கரெக்டாக அந்த டைமில் தான் ஸ்வதேஷ் மூவியும் பார்த்தேன். அண்ட் தட் இஸ் அபவுட் சம்மன் ஹூ ஹேஸ் கோவிட் ஹேப்பன்ட் அண்ட் சம்மன் ஹூ கம்ஸ் பேக் டு இந்தியா அண்ட் டஸ் சம்திங் இம்பேக்ட்ஃபுல். எனக்கு அந்த கேரக்டர் இது இருக்கவும் தென் த ஒன்லி கொஷின் ஐ ஹேட் வாஸ் வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ கம்மிங் பேக் அண்ட் டூயிங் சம்திங். ஐ கம் ஃபிகர் இட் அவுட். அந்த பயங்கிறது அப்போ தெரில, ரொம்ப கிடையாது. அந்த அட்லீஸ்ட் நாட் வெரி லாங் பேக், பட் ஒரு 5 years முன்னாடி ஐ டென்ட் ஹாவ் அந்த கரேஜ் ஓவர். எனக்கு அந்த டவுட்டோ செல்ஃப் டவுட்டோ அது எதுவுமே எனக்கு பெருசாக மைண்டில் இல்லை. ட்ரை பண்ணுவோம், இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட், இஃப் நாட் தென் வில் ஃபைண்ட் அ வேங்கிற அந்த ஒரு கரேஜ் மட்டும்தான் இருந்தது. தென் கேம் பேக் ஹோம். I happened to work in a climate accelerator for a year, then started Beyond Sustainability.